ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் திடீரென தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்க்கிறார் சிவபெருமான். அப்போது பக்கத்தில் படுத்திருக்கும் பார்வதி தேவியை காணவில்லை. பார்வதி எங்கே சென்றாள் என்று சிவபெருமான் அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார். ஆனால் எங்கு தேடியும் பார்வதி தேவியை காணவே இல்லை. அதன் பிறகு சிவபெருமான் படுக்கையில் வந்து படுத்துக் கொண்டார். சிறிது நேரம் கழித்து பார்வதி சிவனுக்கு தெரியாமல் வந்து அமைதியாய் படுத்துக் கொள்கிறார். மறுநாள் வழக்கம் போல் சிவனும் பார்வதியும் உறங்குகிறார்கள். அப்போது சிவபெருமான் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் நட்ட நடு நேரத்தில் பார்வதி தேவி திடீரென எழுந்து எங்கேயோ செல்கிறார். அதை பார்த்த சிவபெருமான் அப்படி இவள் எங்குதான் செல்கிறாள் என்று நினைத்துக் கொண்டு பார்வதிக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார் சிவபெருமான். அப்போது பார்வதி தேவி தன் சாந்தமான உருவத்தை அகோர உருவமாக மாற்றிக்கொண்டு ஒரு மயானத்தை நோக்கி செல்கிறார். சிவனும் பார்வதியை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போது